வணக்கம் and welcome to Prim's Vlog where everything is delight. எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த குக்கிங் vlogக்குள்ள உங்க எல்லோரையும் அழைச்சிட்டு போறேன். உங்களுக்கு thumbnail பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு சூப் தான் செய்ய போறேன் அப்படின்னு. லென்டில் சூப், அதாவது தால் சூப், பருப்பு வகைகளை வச்சு ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு சூப் செய்ய போறேன். இது டயட் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். புரோட்டீன் ரிச்சான சூப்பும் கூட, உடம்புக்கு தெம்பையும் கொடுக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வாங்க எப்படி பண்றது அப்படின்னு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இது வரைக்கும் பிரிம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இந்த சூப்பு குழந்தைகளுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கறீங்களா? பிரியாவோட ரெசிபிஸ் ஒண்ணுமே நம்ம குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ரெசிபியா தான் இருக்கும். வாங்க இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸுங்கிறத பார்ப்போம். சடார்னு சூப்பை பண்ணுவோம். இது ஒன் பார்ட்டு தான், ஸோ ஈஸியாக நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த சூப்பு என்னோட பிளேலிஸ்ட்டில் 2 இடத்துல வரும். ஒன்று சூப் வெரைட்டிஸில் வரும், 2வது ஒன் பாட் ரெசிபீஸ்லையும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லென்டில் சூப் பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல முக்கியமான இன்க்ரீடியன்ட் தால் இல்லையா, பருப்பு வகைகள். என்ன பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன்னா, துவரம் பருப்பு 1 கரண்டி அளவுக்கும், பயத்தம் பருப்பு 1 கரண்டி அளவுக்கும் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மசூர் தால் இருந்ததுன்னா அதையும் 1 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வெண்ணெய். இது கீலியும் செய்யலாம், ஆலிவ் ஆயிலும் செய்யலாம், இல்லை வெண்ணெயில் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். ஸோ இதுக்கான காய்கறிகள் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து 1 தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி இருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். ஒரு 10 பீன்ஸை கியூப்ஸை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரோசன் பட்டாணி தான் என்கிட்ட இருந்தது. ஸோ ஃப்ரோசன் பட்டாணி 1 கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இது தவிர காய்கறிகள் நீங்கள் எது வேணால் சேர்க்கலாம். லைக் பம்கின் சேர்க்கலாம், பூசணிக்காய் சேர்க்கலாம், கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம். எந்த காய்கறிகள் வேணும்னாலும் இந்த இதோட நம்ம சேர்த்து பண்ணலாம். இது அடுத்தது ஸ்பைசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது உப்பு தேவையான அளவு, ராக் சால்ட் எடுத்துட்டு இருக்கேன், மிளகு பொடி எடுத்துட்டு இருக்கேன். அது 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஜீரக பொடி, இது காஷ்மீரி சில்லி பவுடர். போடும்போது அளவுகள் சொல்லியிருக்கேன். இன்கிரீடியன்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கார்னிஷிங் பர்பஸுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் மேலே டெக்கரேஷனுக்காக ஜிஞ்சர் ஜூலியன்ஸும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இன்கிரீடியன்ட் டீட்டெயில். செய்முறை என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 குழிக்கரண்டி அளவுக்கு பயத்தம் பருப்பும், 1 குழிக்கரண்டி அளவுக்கு துவர பருப்பும் நல்லா தண்ணி விட்டு கலஞ்சு இதை எடுத்து வச்சுட்டு, இது மூழ்கிற வரைக்கும் தண்ணியை விட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஹெவி பாட்டம். இப்போ நான் ஒரு 2 லிட்டர் குக்கரே எடுத்துட்டேன். ஈஸியாக இதில் டேரெக்டாக நம்ம பண்ணிடலான்ட்டு. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்லிக் சேர்க்குறேன். அதோட நறுக்கி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்க்குறேன். வதக்கலாம். எடுத்து வச்ச ஒரே ஒரு வெங்காயத்தையும் சேர்க்குறேன். வதக்கலாம். இப்போ ஒரு தக்காளி நறுக்கினதையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த வெண்ணெயில் சாட்டே பண்ணுற அளவுக்கு பண்ணினா போதும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். முதல்ல கேரட்டு, பீன்ஸு அண்ட் பட்டாணி. அதையும் நல்லா இந்த வெண்ணெயில் சாட்டே பண்ணணும். நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதையும் இதில் சேர்த்துட வேண்டியதான். நல்லா கலந்து விடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். நல்லா காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி ஜாஸ்தியாக விட்டாலும் கவலையே இல்லை, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னால். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஏன்னா தால் இல்லையா, அதனால பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன். இந்த சூப்புக்கு தேவையான உப்பும் சேர்க்குறேன். தேவைப்பட்டது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுவோம். இதை மூடி போட்டு நல்லா 3லேருந்து 4 விசில் ஜம்முன்னு வச்சு எடுக்கலாம். பிரஷர் அடங்கிறதுக்கு நல்லா டைம் கொடுத்து இப்ப திறந்து பார்க்கலாம். அடடா என்ன கம கமான வாசனை, அப்பா சூப்பரா வெந்திருக்கு.
இது ரூம் டெம்பரேச்சர் வரும் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி இதுல பாதி அளவு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துடலாம். இதை திரும்பவும் மீதமுள்ள தாலோட சேர்த்துடலாம். இதை ஃபுல்லா எல்லாத்தையும் அரைச்சோம்னா கூழ் மாதிரி ஆயிடும். நம்ம சாப்பிடும்போது காய்கறிகள் கிரன்ச்சியா வாயில தென்பட்டா அதோட ருசியே வேற லெவலா இருக்கும். அதனால நான் பாதி அளவு தான் அரைச்சேன். இப்ப திருப்பி நான் கேஸை ஆன் பண்ணிட்டேன். இதை நல்லா ஒரு கொதி விடணும். அதுக்குள்ள காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். காரத்தை இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடலாம். இந்த தால்ங்கிறதுனால இது அடிக்கடி திக்காயிடும். சோ இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ நல்லா இது ஒரு கொதி விடணும். இப்ப கொத்தமல்லி தழைய சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ஈஸியான லென்டில் சூப் அவ்வளவு சத்தோட ரெடி ஆயிடுது. சர்விங் பவுல்ல இதை எப்படி பிரசன்டபிளா கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ லென்டில் சூப் இதில் சர்வ் பண்ணலாம். எத்தனை நேரம் இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது. வாங்க டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். யம்மி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நோ வேர்ட்ஸ் டு சே. ஏன்னா சூப்பராக வந்திருந்ததுல ஃபர்ஸ்ட் கிளாஸான கன்சிஸ்டன்சி. அப்படியே இன்னும் அப்படியே நாக்கில் இனிக்கிறது அதோடைய சுவை. ரொம்ப சூப்பராக வந்தது. செய்து பாருங்க. நம்ம குழந்தைகளும் சூப்பராக அதை ருசிச்சு சாப்பிடுவாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.